அஇஅதிமுக அரசு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் தேர்தலுக்கு முன் ஆதாயம் கருதி கூட முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது புதிய பிரச்சனைகளுக்குத்தான் வழிவகுக்கும். கைது செய்யப்பட்டவர்கள் அஇஅதிமுகவை சேர்ந்தவர்கள் என்பதால் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். பிரியாணி கடையில தகராறு செய்தது, ஓசி பிரியாணி கேட்டு தகராறு செய்தது, மசாஜ் சென்டரிலே புகுந்து பெண்களை எட்டி உதைத்து தாக்கியது, திமுகவினர் ஈடுபட்ட செயல்கள், இவற்றையெல்லாம் அதிமுக நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அது தமிழகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இப்படி நிதானம் தவறி பேசியிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது. அது ஒரு மலிவான ரசனையோடு அமைந்த பேச்சு. ஏனென்றால் மேடையில் இருப்பவர்களும் சிரிக்கிறார்கள், அவரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். திரு மு.க. அழகிரி அவர்கள் கட்சி தொடங்குகிற பூர்வாங்க பணிகளிலோ ஆலோசனைகளிலோ ஈடுபட்டிருக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன. திரு மு.க. அழகிரியினுடைய பிரச்சாரம் என்பது அல்லது அவர் சுற்றுப்பயணம் செய்வது திமுகவுக்கு பெரிய தர்ம சங்கடம், தலைவிலி. வணக்கம் நேயர்களே, நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ். வணக்கம் சார். பாஜக அதிமுக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் ஏறக்குறைய அவங்க ஏத்துக்கிட்டாங்க. சி.டி. ரவியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரிதான் இருக்கு. பாமக இன்னும் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்பதில் ஒரு இழுபறி நிறுத்திட்டு இருக்கு. அந்த கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும்? மீண்டும் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிங்கிற கோஷம் மீண்டும் முன்வைக்கப்படுமா? அப்படி வைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஏனென்று சொன்னால் 2016 தேர்தலிலே அவர்கள் இந்த கோஷத்தை முன்வைத்து ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே சென்ற 5 ஆண்டுகளில் பாமக தரப்பு சட்டமன்றத்திலே வாதங்களை முன்வைப்பதற்கு எந்த பிரதிநிதியும் இல்லை. இதற்கு முன் பாமக தரப்பிலே சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருந்த போது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, சில பொது பிரச்சனைகளை, சமூகத்திற்கு பயனுள்ள சில விஷயங்களை, அதாவது இந்த இணையதளத்தின் மூலம் நடைபெறுகிற விஷயங்கள், தவறான விஷயங்கள் அல்லது மதுவுக்கு எதிரான விஷயம், இது போன்ற சில பயனுள்ள விஷயங்களை திரைப்படத்தின் மூலம் சில காட்சிகள் அனுமதி எப்படியோ பெற்றுவிட்டு வருவது, அது எப்படி சமூகத்தை பாதிக்கிறது என்பது மாதிரியான பயனுள்ள விஷயங்களை பாட்டாளி மக்கள் கட்சியினர் சட்டமன்றத்திலே வலுவாக எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த முறை அவர்கள் சட்டமன்றத்திலே பிரதிநிதித்துவம் பெற வேண்டியது மிக மிக அவசியமாகும். இப்போது அவர்கள் 20% இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்து இந்த கோரிக்கையை ஏற்ற பிறகுதான் தேர்தல் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை என்கிற நிலை டாக்டர் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறார். அதே சமயம் அஇஅதிமுக தரப்பினுடைய கருத்தும் நியாயமாகத்தான் இருக்கிறது. அரசு ஒரு குழு அமைத்திருக்கிறது, நீதிபதி தலைமையில, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில. அந்த குழு பரிசீலிக்கட்டும் என்று அரசு கூறுகிறது. இன்னொன்று, தேர்தல் நெருக்கத்திலே அப்படி அறிவிப்பது என்பது முறையாகவும் இருக்காது. சமூகத்தினுடைய வெவ்வேறு பிரிவினர் இதே பிரச்சனையை எழுப்பக்கூடும். இரண்டாவது, 20% ஒதுக்குவது என்பதெல்லாம் சாத்தியமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது இதே பிரச்சனைக்காக பாட்டாளி மக்கள் கட்சி சாலை மறியல் போராட்டங்களை எல்லாம் நடத்திய போது அதன் பிறகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே 2 நாட்கள் என்று நினைக்கிறேன், 2-3 நாட்கள் பெரிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். பல்வேறு சமுதாயத்தினருக்கு அழைப்பு விடுத்து, சொல்லப்போனால் நரிக்குறவர் சமுதாயத்தினர் உட்பட எல்லா சமுதாயத்தினருக்கும் அங்கே அந்த கூட்டத்திலே கருத்துக்களை தெரிவிக்கிற வாய்ப்பை அளித்தார். அதுல என்ன தெரிய வந்தது என்று சொன்னால், அவரவர்களும் எங்கள் சமுதாயத்திற்கு இவ்வளவு இடம் வேண்டும் என்று கேட்டபோது மொத்தத்தையும் கூட்டி பார்த்தால் 300-350% மேல் வந்தது. இருப்பது 100%, கோரிக்கையே 340% என்கிற அளவுக்கு வந்தால் அப்போ என்ன அரசு எப்படி முடிவெடுக்கும்? ஆகவேதான் அதே சிக்கல் தான் இப்போதைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய அரசுக்கும் ஏற்படும். ஆகவேதான் இது ஒரு நீதிபதி ஆராயட்டும் என்று அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு டைம் ஃப்ரேம் வகுக்க வேண்டும். இதை கால வரையறை இல்லாமல் இழுத்து கொண்டு போகக்கூடாது என்று ஒரு நிர்ணயிக்கலாம். அல்லது இந்த கோரிக்கையை மாற்றி அமைத்து இந்த குழுவிலே இந்த இருக்க வேண்டும் என்று கூட கேட்கலாம். அப்படி எந்த கோரிக்கையும் வைக்காமல் இந்த தேர்தலுக்கு முன் இதில் முடிவெடுக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது சாத்தியமான ஒரு விஷயமாகவே தெரியவில்லை. அது எப்படி சாத்தியமாகும்? ஆகவே அவர்கள் இந்த கோரிக்கையை நீண்ட நாள் இழுத்து கொண்டு போக முடியாது டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதே சமயம் நீங்கள் கேட்டது போல அவர் மாற்ற, முன்னேற்றம், அன்புமணி என்கிற கோஷத்தை மீண்டும் வைத்து அது எடுபடும் என்று நான் நம்பவில்லை. ஆகவே தமிழகத்தில் பல்வேறு அணிகள், பலமுனை போட்டிகள் உருவாகத்தான் அது வழிவகுக்குமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது எந்த விதத்திலும் நன்மை தேடி தராது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி
பாரதிய ஜனதா என்ன முடிவு எடுக்கிறது, அதிமுகவிடம் அது எத்தனை தொகுதிகளை கேட்கிறது என்பதற்கான கால அவகாசமாக இதை பயன்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தாங்களும் கேட்க வேண்டும், அதை விட கூடுதலாக கேட்க வேண்டும் என்று பார்ப்பதற்காக இதை அவர் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரா என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். மற்றபடி அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால்தான் கூட்டணி பற்றிய பேச்சு, கூட்டணி பற்றிய முடிவு என்று அவர் போவதற்கு சாத்தியமே இல்லை. கூட்டணி தொடர்பாக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போன உடனே ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, முதலில் இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் தான் கூட்டணி, இல்லை என்றால் அரசியல் ரீதியான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த தேர்தல் காலத்துல இந்த முடிவுல வந்து அரசு ஏதோ ஒரு முடிவு எடுத்துச்சு அப்படின்னா அது யாருக்கான அட்வான்டேஜா இருக்கும் சார்? அது என்னதான் கூட்டணி கட்சியா இருந்தாலும் பாமக வந்து இந்த இடஒதுக்கீடு மூலியமா வலுப்பெறுவதை அதிமுக விரும்புமா? அஇஅதிமுக அரசு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் தேர்தலுக்கு முன் ஆதாயம் கருதி கூட முடிவெடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அது புதிய பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும். அவரிடம் இன்னும் என்ன யோசனை சொல்லுங்கள், அதையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளுகிறோம் என்று வேணால் கேட்கலாம். நான் சொன்னது போல கால வரையறை அல்லது குழுவில் மேலும் சில பிரதிநிதிகள் இன்னின்னாரை போட வேண்டும், அல்லது அதனுடைய கைட்லைன்ஸ் இந்த மாதிரி அமைய வேண்டும் என்றெல்லாம் வேண்டுமானால் கேட்க முடியுமே தவிர, தேர்தலுக்கு முன் இது அஇஅதிமுக அரசு அரசியல் ஆதாயம் கருதி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு பிரச்சனைகள் புதிய பிரச்சனைகள் உருவாவதற்குத்தான் அது வழிவகுக்கும். ஆகையால் அதிமுக அரசு அந்த விஷ பரீட்சையில் இறங்காது என்று நான் நினைக்கிறேன். அதே போல டாக்டர் ராமதாஸ் அவர்களும் நான் ஏற்கனவே தெரிவித்தது போல தேர்தலுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை கால அவகாசம் எடுத்துக்கொள்வதற்கும் பேர வலிமையை கூட்டுவதற்கும் இதை கொஞ்ச நாள் அப்படி இழுத்துக்கொண்டே போகலாம் என்று கருதுகிறாரோ என்று நான் நினைக்கிறேன். பொள்ளாச்சி விவகாரம், அதுல வந்து ஒரு அதிமுகவுடைய ஒரு முன்னாள் நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து என்ன மாதிரியான தேர்தலில் ஒரு எதிரொலிக்கும்? ஏன்னா திமுக இது வந்து கடுமையா ஒரு பிரச்சாரமா முன்னெடுக்கிறத பார்க்க முடியுது. கனிமொழி அவர்கள் வந்து வீடியோ வெளியிடுறாரு தொடர்பா. அதுக்கப்புறம் வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் கடுமையான எதிர்விளைவுகளை அங்க வந்து பாக்குறாங்க. சோ அதனால இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும்? சிபிஐயோட இந்த தேர்தலை ஒட்டி இந்த நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிபிஐ நடவடிக்கையில் எந்த உள்நோக்கம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த கைது நடைபெற்றிருக்கிறது. இந்த விவகாரம் என்பது அந்த பொள்ளாச்சி அதை ஒட்டிய சில பகுதிகளில் வேண்டுமானால் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர தமிழகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை. அதே போல அஇஅதிமுகவுடைய முக்கியஸ்தர்கள் சில பேரை, குறிப்பாக பேரவை துணைத் தலைவரை தொடர்பு படுத்தி அவர்கள் திமுக தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டிற்கு பேரவை துணைத் தலைவர் வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருப்பதோடு அவரும் எதிர்கட்சி தலைவருக்கு அறைகோல் விடுத்திருக்கிறார். நான் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக நானோ என்னுடைய குடும்பத்தாரோ இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதாகவோ தலையிட்டதாகவோ நிரூபித்தால் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே அறைகோலை அவர் எதிர்கட்சி தலைவருக்கு விடுத்திருக்கிறார். ஆகவே இது அந்த பகுதியிலே என்ன இருந்தாலும் ஒரு கைது செய்யப்பட்டவர்கள் அஇஅதிமுகவை சேர்ந்தவர்கள் என்பதால் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அது தமிழகம் தழுவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எனக்கு தோன்றவில்லை. இப்போது அஇஅதிமுக கூட திமுக மீது பல பழைய விஷயங்களை கிளறி நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அது தமிழகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? பிரியாணி கடையில தகராறு செய்தது, ஓசி பிரியாணி கேட்டு தகராறு செய்தது, மசாஜ் சென்டரிலே புகுந்து பெண்களை எட்டி உதைத்து தாக்கியது, திமுகவினர் ஈடுபட்ட செயல்கள், இவற்றையெல்லாம் அதிமுக நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அது தமிழகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. அந்த எந்த பகுதியில் அந்த சம்பவம் நடைபெற்றதோ அந்த பகுதியில் இந்த பிரச்சாரம் முன்னெடுத்து செல்லப்படும். பிரியாணி கடை எந்த வட்டாரத்தில் அமைந்திருக்கிறதோ அந்த பகுதி வியாபாரிகள் ஓரளவு யோசிக்க கூடும். ஆகவே அந்தந்த பகுதி அளவிலே தான் அது சுருங்குமே தவிர அதன் தாக்கமோ பாதிப்போ தமிழகம் தழுவிய அளவில் திருமதி கனிமொழி அவர்கள் எடுத்து சென்றாலும் சரி, திமுக எடுத்து சென்றாலும் சரி, அதே போல அஇஅதிமுக திமுக மீதான இத்தகைய புகார்களை எடுத்து சென்றாலும் அது தமிழகம் தழுவிய அளவிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எனக்கு தோன்றவில்லை. உதயநிதி அவர்களுடைய ஒரு பேச்சு, சசிகலா முதலமைச்சர் எடப்பாடி தொடர்பான ஒரு பேச்சு, அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அது வந்து பேசி முடிச்சும் அது வந்து தொடர் ஒரு விவாதமா மாறி இருக்கு. இது வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தும்? குறிப்பா உதயநிதிக்கு இந்த தேர்தல்ல ஒரு வேட்பாளரா களமிறங்குவார் என நிர்ணயிக்கப்படும் உதயநிதி அவர்களுக்கு இது எந்த மாதிரியான ஒரு விஷயமா அமையும்? நிச்சயமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த பேச்சு என்பது ஒரு அநாகரிகமான தரக்குறைவான பேச்சு. ஒரு தலைவருடைய மகனாக இருப்பவர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவருடைய மகனாக இருப்பவர், அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் இப்படி நிதானம் தவறி பேசியிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது. அது வந்து ஒரு மலிவான ரசனையோடு அமைந்த பேச்சு. ஏனென்றால்
மேடையில் இருப்பவர்களும் சிரிக்கிறார்கள், அவரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். இது என்ன மாதிரியான ரசனை என்றே தெரியவில்லை. இது நான் அவரிடமிருந்து ஆச்சரியமாக இருந்தது. ஆகவேதான் குறிப்பிட்ட கட்சியினர் மட்டுமல்ல, வெவ்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள், அதே போல சமூக வலைத்தளங்களிலே தீவிரமாக இயங்குகிற பெண்கள், இவர்களெல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் உதயநிதி இனிமேல் இதற்கு முன்பே கூட எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவரது நியமனமே கட்சியில எடுத்தவுடன் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பதவியே ஏற்கனவே ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. திமுக மீண்டும் குடும்ப அரசியல் பாதையில் செல்லுகிறதா என்கிற கேள்வியை எழுப்பியிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொன்னால், அவர் பல்வேறு படிநிலைகளை கடந்து வந்திருக்கிறார். அதே போல அவரை அமைச்சராக்குவதற்கே கலைஞர் அவர்கள் நீண்ட காலம் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகுதான் அவர் சென்னை மேயராக திறம்பட பணியாற்றி, அதன் பிறகு அவரை அமைச்சராக்கி, அதன் பிறகு அவரை துணை முதலமைச்சராக்கி, அதன் பிறகு அவர் கட்சியிலே இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்து பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் என்றெல்லாம் உயர்ந்து இன்றைக்கு பொதுச் செயலாளர் கட்சியினுடைய தலைவராகி இருக்கிறார். ஆனால் உதயநிதியினுடைய விவகாரம் அப்படி அல்ல. எப்போது இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் அவர் கட்சி பணிக்கே வந்தார். அவர் சொன்னார், என்ன சொல்கிறார் என்றால், நான் ஆரம்பத்தில் இருந்த கட்சியில் இருக்கிறேன் என்கிறார். அது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். திமுக மாநாட்டிற்கு வந்தவர்கள் எல்லாம் கட்சியில இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அளிக்கப்பட்டு விடுமா? திரு அழகிரியினுடைய மகன் கூட மாநாட்டிற்கு வந்திருக்கிறார். அவருக்கு பொறுப்பு தந்து விடுவார்களா? ஆகவே உதயநிதியினுடைய நியமனமே ஏற்கனவே விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிற நிலையில், அது தவிர அவர் கட்சியில் முன்னிறுத்தப்படுவது, மற்ற தலைவர்களை ஓரங்கட்டிவிட்டு முழுப்பக்க விளம்பரங்கள் முரசொலியிலே அவருக்கு மட்டும் வருவது, மற்ற துணை பொதுச் செயலாளர்களுக்கெல்லாம் வருவதில்லை. அவர்கள் எல்லாம் கூட்டம் போனால் முழுப்பக்க விளம்பரம் தரப்படுகிறதா? கிடையாது. ஆகவே இவையெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றன. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்று அதற்கு அவர்கள் பதில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது வேறு விஷயம். ஏற்கனவே விமர்சனங்களை சந்தித்து வரும் நிலையில் இப்படி ஒரு ரசனை குறைவான பேச்சை அவர் பேசியது என்பது நிச்சயமான கண்டனத்துக்குரியது. அதை தேர்தல் நேரத்தில் அதிமுக நிச்சயம் பயன்படுத்தும். பெண்கள் மத்தியிலே போய் சொல்லுவார்கள். அதிமுக மட்டுமல்ல, அதன் தலைமை கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் சொல்லுவார்கள். இது திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் தான். தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள் சொல்றாரு, திமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலினா, கனிமொழியா, உதயநிதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இது வெறும் விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கடந்து போயிடணுமா, இல்ல இதுல வேற எதுவும் உள்நோக்கம் கொண்டு முருகன் அவர்கள் சொல்ற விஷயம் அதை பார்க்கணும்? எனக்கு தெரிந்து அவர் ஒரு கேள்வியை எழுப்புவது என்பது அரசியல் ரீதியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா என்கிற நோக்கத்தோடு எழுப்பலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு மு க ஸ்டாலின் என்பது முடிவாகி இருக்கிற விஷயம். ஆகவே அவர்கள் இப்போதல்ல, சொல்ல போனால் கலைஞர் இருக்கும் போதே அடுத்த தலைவர் அவர்தான், நாளைய நம்பிக்கை அவர்தான், நாளைய முதல்வர் அவர்தான் என்றெல்லாம் கலைஞர் இருக்கும் போதே கூற ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இது சும்மா ஒரு சலசலப்புக்கு ஏற்படுத்த உதவலாம். ஏனென்றால் திருமதி கனிமொழி அவர்களுக்கு கட்சியில உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று ஊடகத்திலும் அடிக்கடி செய்திகள் வருகின்றன. திரு அழகிரி அவர்களை ஏற்றுக்கொள்ளாததால் அவர் ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். ஆகவே இந்த சலசலப்பை நேச்சுரலாக பயன்படுத்துவதற்கு மாற்றுக் கட்சிகள் முற்படும். அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வருகிற தேர்தல்ல கொங்கு மண்டலம் எப்ப அது பயங்கர டஃபா இருக்கும்பா நமக்குங்கிற மாதிரி திமுகவினரே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தபடியா இப்ப தென் மண்டலம், குறிப்பா மு க அழகிரியோட இந்த அறிவிப்புக்கு பிறகு ஒருவேளை அழகிரி அவர்கள் இறங்கி கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னா தென் மண்டலமும் திமுகவுக்கு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அழகிரியோட ஃபேக்டர் இந்த தேர்தல்ல எப்படி இருக்கும்? தனி கட்சியோ இல்ல திமுகவுக்கு எதிராகவோ அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். திரு மு க அழகிரி அவர்கள் கட்சி தொடங்குகிற பூர்வாங்க பணிகளிலோ ஆலோசனைகளிலோ ஈடுபட்டிருக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன. அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டத்திலே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளும் முதலமைச்சராக முடியாது, அவர் வருங்கால முதல்வர் என்ற பேச்சோடு தான் நிரந்தரமாக இருப்பார் என்று கிண்டல் செய்திருக்கிறார். அதே சமயம் அவர் ஒரு கட்சியை தொடங்க முடிவெடுத்து ஒருவேளை அவர் ஒரு கூட்டணியிலே இணைவாரானால் என்ன இருந்தாலும் அவருடைய பரப்புரை என்பது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். அது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் திரு மு க அழகிரியினுடைய பிரச்சாரம் என்பது அல்லது அவர் சுற்றுப்பயணம் செய்வது திமுகவுக்கு பெரிய தர்ம சங்கடம், தலைவலி. நாள்தோறும் டிவியை திறந்தால் அழகிரி ஒரு ஊரில் பேசிக் கொண்டிருப்பார், அதை காட்டிக் கொண்டிருப்பார்கள்.
நாள்தோறும் பத்திரிகையில அவருடைய பேச்சு திமுகவை விமர்சித்தும் ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தும் அவர் பேசுகிற பேச்சு வெளிவந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தர்ம சங்கடத்தை, தலைவலியை தவிர்ப்பதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சிப்பார் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். அப்படித்தான் ஊடகத்துறையிலும் சில பேர் நினைத்தார்கள். குடும்ப பிரமுகர்கள் சில பேர் சமரசம் பேசுவார்கள் என்று. ஆனால் அது நடைபெறவில்லையா, நடைபெற்று தோற்றுவிட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் மு.க. அழகிரி அவர்கள் கலைஞருடைய மூத்த மகன் என்கிற வகையில அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், ஏற்கனவே அரசியலில் தீவிரமாக செயல்பட்டவர், மத்திய அமைச்சராக இருந்தவர் என்கிற காரணத்தால் அவருடைய பேச்சுக்கு ஊடகத்துறை நிச்சயமாக முக்கியத்துவம் தரும். அதிலே வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. திமுக வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. அழகிரி பேச்சை இப்படி போடுகிறார்களே, இப்படி காட்டுகிறார்களே என்று நான் பிற்பாடு புலம்புவார்கள். ஆனால் ஊடகத்துறை நிச்சயமாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் தரதான் தரும். ஆகவே அவருடைய பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா மக்கள் மத்தியில் என்பது அது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அது திமுகவுக்கு ஒரு தலைவலியாகவும் தர்ம சங்கடமாகவும் அமையும். நீங்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட நல்ல பரிச்சயம் உள்ளவர், சசிகலாவோடும் நல்ல அறிமுகம் உள்ளவர். இப்போ விரைவில் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வர இருக்காரு. அவருக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கும் சார்? அவருக்கு முன்னாடி இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கும்? சசிகலா அவர்கள் என்ன செய்வார்னு நீங்க ஒரு கணிக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளர்? திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் அவர் என்ன கூறப் போகிறார் என்கிற செய்தியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மட்டுமல்ல, அதிமுகவிலும் ஒரு பகுதியினர் அவளோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். திருமதி சசிகலா மீது அதிமுகவில் ஒரு பகுதியினருக்கு பரிவுணர்ச்சியும் இருக்கிறது. அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது, முன்னணி தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு பகுதியினர், அவர்கள் சிறிய பகுதியினராக கூட இருக்கலாம், அவர்களுக்கு அந்த அம்மையார் மீது பரிவுணர்ச்சி இருக்கிறது. அவருடைய முடிவை ஊடகத்துறையினரும் அவளோடு அறிய காத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நீங்கள் கேட்டது போல அவர் முன்னால் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்று பார்த்தால், ஒன்று, செல்வி ஜெயலலிதா அவர்கள் விரும்பியது போல அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு தன்னால் எந்த பங்களிப்பை செலுத்த முடியும் என்று யோசிப்பது. அதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்ய முடியுமா? அதற்கு அவரிடம் ஏதாவது ஆஃபர் வருகிறதா, ஆஃபர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது அவர் வெளியே வந்த பிறகுதான் தெரியும். இது ஒரு ஆப்ஷன். நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய நிலை வருமானால் அமமுகவையும் அதிமுகவையும் இணைப்பதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்று தகவல்கள் இருக்கின்றன. இது ஒரு ஆப்ஷன். இல்லை என்று சொன்னால் இவர்கள் தான் செய்த உதவியை மறந்து விட்டார்கள் என்பது அவருடைய மனதில் ஒரு ஆறாத வலுவாக ஒருவேளை இருக்குமானால் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆனால் அது ஒரு என்னை பொறுத்தவரை எனக்கு 2 கட்சிகளிலும் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிற தகவல்களின் அடிப்படையில் சொல்லுகிறேன். அவ்வாறு அமமுக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தனியாக செயல்படும் அல்லது திரு கமலஹாசன் அவர்களோடு இணைந்து செயல்படும் என்கிற நிலைமை இருந்தாலும் கூட, திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவு அந்த கட்சிக்கு இருந்தாலும் கூட, அது ஒரு ஃபியூட்டல் எக்ஸசைஸாக இருக்கும், ஒரு பயனற்ற முயற்சியாக இருக்கும். ஆகவே அஇஅதிமுகவை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாட்டை தானே முன்னின்று மேற்கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதிமுகவோடு இணைப்பதற்கும் தகுதியானவர்களுக்கு வாய்ப்புகளை பெற்றுத்தந்து தான் ஒதுங்கி இருந்து செயல்படுவதற்கும் வழிகாட்டுவதற்கோ அல்லது ஆலோசனை கூறுவதற்கோ வெளியில் இருந்து செயல்படுவதற்கு திருமதி சசிகலா அவர்கள் முன்வந்தால் அவருடைய அந்த நிலை வரவேற்பை பெறும். தொண்டர்கள் மத்தியிலே அது ஒரு வரவேற்பை பெறும். அதை அவர் பரிசீலிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையை அவர் எடுத்தால் அது வரவேற்புக்குரியதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த ரஜினி அவர்களுடைய இந்த கட்சி தொடங்க போவதில்லை இந்த அறிவிப்பு, அது எந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே புரட்டி போட்டுருக்குன்னு பாக்குறீங்க? நிச்சயமாக அது 2 பெரிய கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சை ஆஃப் ரிலீஃப், ஒரு பெருமூச்சு விடுகிற நிலைமையை தோற்றுவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலிமையான கூட்டணியை அந்த கட்சி கட்டமைத்திருந்தாலும் ஏன் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலான சமாச்சாரம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒருவேளை திருப்தி இல்லாத கட்சிகள் ரஜினி பாஜகவோடு இணையாமல் இருந்தால் அவர்களுக்கு ரஜினி ஒரு ஆப்ஷனாக இருந்திருப்பார். ரஜினி அவர்களுடைய ஏற்றுக்கொள்வதற்கு
அவர் ஒருவேளை பாஜகவோடு சேராமல் தனித்துதான் போட்டி என்ற நிலை எடுத்திருந்தால் திருமாவளவன் போன்றவர்களோ வைகோ போன்றவர்களோ திமுக கூட்டணியில் உரிய வகையில் நடத்தப்படாவிட்டால் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆப்ஷன் இப்போது க்ளோஸ் ஆகியிருக்கிறது. ஆகவே இப்போது திமுகவிற்கு நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் லாஸ்ட் மினிட்ல வேற எங்கேயும் போவதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு தெம்பு ஏற்பட்டிருக்கிறது. இது அவர்களை பொறுத்தவரை நிலை. அதிமுகவை பொறுத்தவரை திரு ரஜினி அவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருந்தால் அவர் ஆரம்பிக்கிற கட்சி, அதே போல அவர் பெறுகிற வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிமுகவிற்கு விழ வேண்டிய வாக்குகளாகத்தான் இருந்திருக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவருடைய ஆன்மீக சிந்தனைகளுக்காகவும் அவருடைய தேசிய ஒற்றுமை பார்வைக்காகவும் வாக்களித்த விவரம் தெரிந்த வாக்காளர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதே காரணங்களுக்காக ஆதரவளித்திருப்பார்கள். அதுவும் இல்லாமல் அஇஅதிமுக விலிருந்து ஒரு பகுதியினர் அவருடைய கட்சிக்கு போயிருக்கக்கூடும். ஒரு பகுதியினர் என்றால் சில முக்கியஸ்தர்கள். ஆகவே இந்த அதிமுகவுடைய பலம் என்னவாக இருக்கும் என்கிற யூகத்தின் காரணமாகவும் ஒரு பகுதியினர் திரு ரஜினிகாந்த் அவர்களை ஆதரிக்க முன்வந்திருக்கக்கூடும். இப்படியான ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்து அதிமுக வெளியே வந்திருக்கிறது. ஆகவே அதிமுகவும் இப்போது தெம்பாக இருக்கிறது. திரு ரஜினிகாந்த் வரவில்லை என்றவுடன் நம்முடைய வாக்கு வங்கியில் சேதாரம் இருக்காது என்கிற தெம்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தெம்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது நியாயமான காரணம்தான் என்று சொன்னாலும் கூட, நான் முந்தைய கேள்விக்கு பதிலளித்த ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே நான் மீண்டும் அதிமுகவிற்கும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் திருமதி சசிகலா அவர்களுக்கு தெரிவித்த அதே கருத்தை அதிமுகவிற்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். அஇஅதிமுகவை பொறுத்தவரை இந்த கூட்டு தலைமை என்கிற ஏற்பாட்டுக்கு எந்த பங்கமும் இல்லாமல், நான் தெளிவாக சொல்லுகிறேன், இந்த கூட்டு தலைமை, இரட்டை தலைமை, இந்த தலைமை இப்போது இருக்கிற அதிமுக வடிவமைப்பு இதற்கு எந்த பங்கமும் இல்லாமல் அமமுகவுடன் இணைந்து செயல்படுகிற வாய்ப்பு உருவானால் அதை பயன்படுத்திக் கொள்வது, அதிமுக பயன்படுத்திக் கொள்வது விவேகமான செயலாக இருக்கும். நான் கேள்விப்படுவது, ஒருவேளை அமமுக தனி முடிவை எடுக்குமானால் அது அஇஅதிமுகவை தென் மாவட்டங்களில் வாக்கு ரீதியாக கணிசமான அளவிலே பாதிக்கும். அந்த பாதிப்பை தவிர்ப்பதற்கு அதிமுக இது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கடைசி கேள்வி சார், இப்போ ஏப்ரல்ல தேர்தல் வர இருக்குன்னு சொல்றாங்க. சோ உங்களுடைய முதற்கட்ட கணிப்பு களம் எப்படி இருக்கு? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? இப்போதைக்கு அதை தெளிவாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பரப்புரை தொடங்கி இருப்பது போல முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் இன்னும் பரப்புரை என்று சில கூட்டங்களில் பேசியிருந்தாலும் ஏற்கனவே அவர் கொரோனா நிவாரண ஆய்வு கூட்டங்களுக்காகவும் போய் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய விளம்பரங்கள் அவரை முன்னிலைப்படுத்தி வெளிவந்து கொண்டிருப்பது மக்களுடைய கவனத்தை பெற்றிருக்கிறது. அவர் ஒரு சாமானிய மக்களின் முதல்வர் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். அது ஓரளவுக்கு எடுபட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே அந்த ஒரு பேச்சு உருவாகி கொண்டிருக்கிறது. அதே நேரம் அதிமுக இன்னும் கூட்டணியை இறுதி வடிவம் செய்யவில்லை. அதிமுக கூட்டணி இறுதி வடிவம் பெற்றால்தான் இது குறித்து தெளிவாக, அதுவிட உடனே இறுதி வடிவம் பெற்று பரப்புரை தொடங்கிய பிறகுதான் கிட்டத்தட்ட பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தான் நாம் இது குறித்து ஒரு கணிப்பை மேற்கொள்ள முடியும் என்பது என்னுடைய பார்வை. தாய் மண்ணே உன்னை வணங்குகிறேன், தமிழ் மக்களே உங்களை வணங்குகிறேன், நற்றமிழ் நாடே உன்னை வணங்குகிறேன், நாளெல்லாம் உங்களை வணங்குகிறேன். 10 ஆண்டுகளில் 100 ஆண்டு சாதனைகள்.